Seventh sum. From a well-shuffled pack of 52 cards, a card is drawn at random. Find the probability of it being either a red king or a black queen. இப்போ total number of cards. Total number of cards. Total number of cards is n of s. அப்போ 52. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து 52. இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பீயிங் எய்தர் ஏ ரெட் கிங். அப்போ ரெட் கிங் எடுக்கிறாங்க, ரெட்டு கிங். அப்போது ரெட் கலரில் எத்தனை கிங் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ரெட் கலரில் என்னென்ன கார்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டைமண்ட், ரெண்டாவது ஹார்ட்டு. அப்போது டைமண்டில் ஒரு கிங் இருக்கும், ஹார்ட்டில் ஒரு கிங் இருக்கும். அப்போ ரெட் கிங்குங்கிறது 2 இருக்கும். அப்போ இது ஏன்னு எடுத்துட்டோம்னா, அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. அப்போது P of A equal to the N of A divided by N of S equal to the 2 divided by 52 அப்படிங்கிறதுலாம். அடுத்தது black queen. இந்த black queen அப்படிங்கிற பிளாக் கலரில் 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாவர், இன்னொன்று ஸ்பேடு. அப்போ கிளாவரில் ஒரு கியூன் இருக்கும், ஸ்பேடில் ஒரு கியூன் இருக்கும். அப்போ டோட்டலாக இதில் 2 கியூன் இருக்கும். இதை நம்ம பின்னு எடுத்துட்டோம்னா அப்போ என் ஆஃப் பி ஈக்குவல் டு 2 வரும். அப்போ இந்த இடத்துல பி ஆஃப் பி ஈக்குவல் டு த என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். அப்போது 2 டிவைடட் பை 52 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். இப்போது 2க்கும் காமன் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இது பிளாக் கலர் கார்டு, அது கிங் கலர், அது வந்து ரெட் கலரு. இப்போ 2க்கும் நமக்கு வந்து காமன் எதுவுமே இல்லை. அப்போது இந்த இடத்துல இந்த என் ஆஃப் P of A intersection B equal to நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது P of A intersection B equal to 0னா அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு அர்த்தம். அப்போது அடிஷன் தரும் ஃபார்மில் P of A union B equal to P of A ப்ளஸ் P of B. ஏன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், அதனால் இந்த இடத்துல பார்த்தா சின்ஸ் மியூச்சுவலி A அண்டு B ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், அதனால தான் என்னது 0ன்னு வருது. அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது P of A யூனியன் B ஈக்குவல் டு P of Aங்கிறது 2 டிவைடட் பை 52, அடுத்தது P of Bங்கிறது 2 பை 52. இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 4 டிவைடட் பை 52 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 4ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 1 4, அப்போ 13 4, அப்போ 1 பை 13. 8th sum. A box contains cards numbered 3, 5, 7, 9, etc. 35, 37. A card is drawn at random from the box. Find the probability that the drawn card have either multiples of 7 or a prime number. A box contains cards the AC equal to 3, 5, 7, 9, etc. இந்த 35, 37. அப்போ இதில் வந்து என் ஆஃப் எஸ்ங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ என் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த சீக்வென்ஸ் ஃபார்முலா, அரித்மெட்டிக் சீக்வென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ்ஸு 1. நம்பர் ஆஃப் கார்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ என் ஈக்குவல் டு த 37 மைனஸு 3 டிங்கிறதுங்கிறத பார்த்தீங்கன்னா டிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டைம் போடுவோம். அப்போ டி ஈக்குவல் டு 5 மைனஸ் 3 போடும்போது 2 வரும். அப்போ 2, அப்போது ப்ளஸ் 1. அப்போது என் ஈக்குவல் டு 34 டிவைட் பை 2, அப்போது ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இந்த இடத்துல 17 ப்ளஸ் 1 ஈக்குவல் 18. அப்போது என் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18. அப்போது எத்தனை கார்டு இருக்குன்னா 18 கார்ட்ஸ் இருக்குது. அப்போது என் ஆஃப் எஸ் அப்போது ஈக்குவல் டு 18 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 வந்து இந்த இடத்துல கண்டுபிடிக்க போகிறோம். அது ஏன் நம்ம எடுத்துக்கலாம். ஏங்கும்போது இந்த இடத்துல 7, அடுத்தது 21, அடுத்தது 35. அதாவது எஸ்ஸில் இருக்கக்கூடிய மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ P of A equal to N of A divided by N of S. அப்போ 3 divided by the N of Sங்கிறது 18. அப்போ 3 divided by 18. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா the prime numbers.
prime numbers prime numbers ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அது ப்ரைம் நம்பருங்கிறது நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரைம் நம்பர் எஸ்ஸில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் தான் எடுக்கணும். அப்போது 3, 5, 7, அப்போது 11, அப்போது 13, 17, 19, 23, 29, 31, 37. இப்போது n of b வேல்யூ வந்து 11. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் b ஈக்குவல் டு the n of b divided by n of s. அப்போ 11 divided by the 18 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போது a இன்டர்செக்ஷன் b, ஏக்கும் பிக்கும் காமன் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். அப்போது a இன்டர்செக்ஷன் b என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலுமே 7 மட்டும் வருது. அப்போது n of a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு 1. அப்போது p of a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு n of a இன்டர்செக்ஷன் b டிவைடட் பை n of sன்னு வரும். அப்போது n of a இன்டர்செக்ஷன் b 1, n of sங்கிறது நம்மளுக்கு 18. அப்போது ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். p of a union b ஈக்குவல் டு p of a ப்ளஸ் p of b மைனஸ் p of a இன்டர்செக்ஷன் b. அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணால் p of a 3/18, p of b 11/18 மைனஸ் 1/18 அப்படி கிடைக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது காமனாக 18 எடுத்துக்கலாம். அப்போ 3 + 11 14 ஆயிரும். 14லேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கலாம். 14 - 1 அப்போது 13 டிவைடட் பை த 18 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். 9th sum, 3 unbiased coins are tossed once. Find the probability of getting at most 2 tails or at least 2 heads. இப்போ 3 coins are tossed. 3 coins are tossed. இப்போ 3 coins டாஸ் பண்ணும்போது சாம்பிள் ஸ்பேஸு ஹெட்டு. இப்போ ஹெட்டு டெய்லு, அடுத்தது ஹெட்டு டெய்லு ஹெட்டு, டெய்லு ஹெட்டு அடுத்தது ஹெட்டு டெய்ல், அடுத்தது டெய்ல் ஹெட்டு டெய்லு, இப்போது டெய்ல் ஹெட்டு. அப்போது 3 ஹெட் டெய்ல். டோட்டலாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த n of s ஈக்குவல் டு 8. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்மோஸ்ட் 2 டைல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்மோஸ்ட் 2 டைல்ஸ். அட்மோஸ்ட் 2 டைல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 டைல்ஸு, அப்போது 1 டைலு, அப்போது 2 டைல். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 0 டைல்ஸ்னு என்னத்தோம், டைலே இல்லாமல் என்ன இருக்கும், ஹெட்டு தான் இருக்கும். அப்போ 3 ஹெட்டு வரது எடுத்துக்குவோம். அப்போ அட்மோஸ்ட் 2 டைல்ஸும் போது நம்ம ஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஏல வந்து என்ன வரும், 0 டைல்ஸ்னால் டைலே இல்லாமல் இருக்கிறது என்னது, ஹெட்டு மட்டும் தான் இருக்கும். அப்போது 3 ஹெட்டு இருக்கிறது தான் டைலே இல்லாதது. அப்போ 1 டைல் அப்படிங்கிறான். 1 டைல் இருக்கிறது என்னென்னு பாருங்கள், ஹெட்டு டைலு, அப்போ ஹெட்டு டெய்லு ஹெட்டு, அடுத்தது 2 டைல்ஸ். அப்போது 2 டைல் வரணும். ஹெட்டு டைலு ஹெட்டு டெய்லு, அடுத்தது டைல் ஹெட்டு. அப்போது இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 3, 6, 7 வருது. அப்போ இந்த இடத்துல n of a ஈக்குவல் டு நம்பர் 7. அப்போது p of a ஈக்குவல் டு the n of a டிவைடட் பை n of s. அப்போ இந்த இடத்துல 7 டிவைடட் பை 8 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அடுத்தது அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ். அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸு அப்படின்னா 2 ஹெட்டு வரலாம். 2 ஹெட்டு அப்போ 3 ஹெட்ஸு இது வந்துச்சுன்னா அட்லீஸ்ட்டு 2 ஹெட்ஸ். அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ்னால் குறைஞ்சது 2 ஹெட்டாக இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் இருக்கலாம். அப்போ குறைஞ்சது 2 ஹெட்டும் போது 2 ஹெட்டு வரும், 3 ஹெட்ஸும் இந்த இடத்துல வரும். அப்போ இது பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 ஹெட்டு வருது. பார்த்திங்கன்னா ஹெட்டு டைலு 2 ஹெட்டு வருது. டெய்லு ஹெட்டு அடுத்தது ஹெட்டு டைலு ஹெட்டு 2 ஹெட்டு வருது எடுத்தாச்சு.
அது 3 ஹெட்டு வர்றது எடுத்தாச்சு. இப்போ டோட்டல் இதில் 4 இருக்குது. அப்போது n of b ஈக்குவல் டு n of b = 4 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல p of b ஈக்குவல் டு the n of b divided by n of sன்னு எழுதுவோம். அப்போது 4/8 அப்படின்னு கிடைக்குது. இப்போ ரெண்டுக்கு காமன் எதாக்கா அட்மோஸ்ட் 2 டெய்லுக்கும் அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸுக்கும் காமன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது காமன் பார்த்திங்கன்னா a இன்டர்செக்ஷன் b அப்படின்னு எழுதுவோம். அப்போ காமன் பார்த்திங்கன்னா ஹெட்டு டைலுக்கு ஹெட்டு டைலு ஹெட்டு இப்போ ஹெட்டு டைலு ஹெட்டு இது மூணுமே அதில் இருக்குது. இன்னொன்று ஹெட்டுன்னு இருக்குது. ஹெட்டு இது இருக்குது. மொத்தம் a இன்டர்செக்ஷன் b எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்குது. அப்போது n of a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு 4. அப்போ p of a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு n of a இன்டர்செக்ஷன் b டிவைடட் பை n of s. அப்போது 4/8. இப்போ அடிஷன் தியரம் எழுதுகிறோம். அப்போ p of a யூனியன் b ஈக்குவல் டு p of a ப்ளஸ் p of b மைனஸ் p of a இன்டர்செக்ஷன் b. அப்போ p of a என்ன வருதுன்னா 7/8. p of bங்கிறது 4/8 மைனஸ் 4/8 ப்ளஸ் 4/8 மைனஸ் 4/8 ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போது 7/8 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. 10th sum, the probability that a person will get an electrification contract is 3/5 and the probability that he will not get plumbing contract is 5/8. The probability of getting at least one contract is 5/7. What is the probability that he will get both electrical contract? இது எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டுங்கிறது நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் தான் சொல்லியிருக்கான். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் அப்படிங்கும்போது இது பி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 3/5. அடுத்தது த ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பிளம்பிங் கான்ட்ராக்ட். நாட்டு பிளம்பிங். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் பிளம்பிங்னா பி ஆஃப் பி பார் நாட்டுன்னு வந்தவ பி பார்னு எடுத்துக்குவோம். ஈக்குவல் டு 5/8. அப்போ பிளம்பிங் கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளம்பிங் கான்ட்ராக்ட் ஈக்குவல் டு 1 மைனஸு இது பி பார் அப்படின்னா 1 மைனஸு பி ஆஃப் பி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 1 மைனஸு பி ஆஃப் பி பார் அப்படின்னு எழுதுவோம். ஈக்குவல் டு 1 மைனஸ் 5/8. அப்போ 8 காமன் எடுத்தோம்னா 8 மைனஸ் 5ன்னு வரும். 8 மைனஸ் 5 அப்போ ஈக்குவல் டு 3/8. அப்போ பிளம்பிங் கான்ட்ராக்டுங்கிறது 3/8. அப்போ இந்த இடத்துல பி ஆஃப் பி வேல்யூ 3/8. நாட் பிளம்பிங்னா பி பார், பிளம்பிங்னா அது பி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட் ஈஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒன். அப்போ அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட். அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்டுங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பின்னு அர்த்தம். இது வேல்யூ எவ்வளோ தந்திருக்கான்னா 5/7 அப்படின்னு சொல்லி தந்திருக்கான். இப்போ என்ன கேட்டிருக்கான்? வில் கெட்டு போத்து தான் கேட்டிருக்கான். அப்போ போத்துங்கும் போது ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ அடிஷன் தேரத்தை யூஸ் பண்ணும்போது ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ கண்டுபிடிச்சலாம். அப்போது இந்த பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ்ஸு பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பி ஆஃப் ஏ யூனியன் பிங்கிறது 5/7 ஈக்குவல் டு பி ஆஃப் ஏங்கிறது 3/5. பி ஆஃப் பி அப்படிங்கிறது 3/8 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போது 5/7 மைனஸ் 3/5 மைனஸ் 3/8 ஈக்குவல் டு மைனஸு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். இதுக்கு எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 218 எடுத்துக்கலாம். இதில் 3 மல்டி பண்ணால் 218 வரும். அப்போ இந்த எல்சிஎம் ஆஃப் 578 280 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது 5/7 அப்படின்னு எடுத்துட்டோம்னா
இப்போ 7 வந்து நம்ம வந்து 40 டைம்ஸ் மல்டி பண்ணோம்னா 280 கிடைக்கும். அப்போ மேலேயும் 40 மல்டி பண்ணணும். அடுத்தது மைனஸு 3/5. இப்போ 5 வந்து நம்ம 56 டைம்ஸு மல்டி பண்ணும்போது 280 வரும். இப்போ மேலேயும் 56 மல்டி பண்ணுறோம். அடுத்தது மைனஸ் 3/8. அப்போது 8 வந்து நம்ம 35 டைம்ஸு மல்டி பண்ணால் 280 கிடைக்கும். அப்போது இன்ட்டு 35 அப்படின்னு எழுதலாம். அப்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5 × 40 அப்படின்னு போடும்போது 200 டிவைடட் பை 280 மைனஸ் இப்போ 3 × 56 அப்போது 168 டிவைடட் பை 280. அடுத்தது மைனஸ் 3 × 35 105 டிவைடட் பை 280 கிடைக்குது. அப்போது இதில் பார்த்திங்கன்னா 280 காமன் எடுத்தோம்னா 200 மைனஸ் 168 மைனஸ் 105 அப்படின்னு எழுதுவோம். ஈக்குவல் டு 200 மைனஸ் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணோம்னா 273 டிவைடட் பை 280 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு த மைனஸ் P of A intersection B. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா மைனஸு 73 டிவைடட் பை 280 ஈக்குவல் மைனஸ் P of A intersection B அப்படின்னு எழுதுவோம். அப்போது மைனஸ் மைனஸு கேன்சல். அப்போது 73 டிவைடட் பை 280 ஈக்குவல் டு P of A intersection B அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த இடத்துல வந்து மைனஸ் P of A intersection B மைனஸ் P of A intersection B. அப்போ P of A intersection B வேல்யூ 73 டிவைடட் பை 280 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்கும். Thank you for watching. Please subscribe, share, like, comment and click on the bell button.